வணக்கம் நண்பா, நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் சப்போர்ட்டோடு நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம், இந்த சோளக்காட்டு பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, அதான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீட்டில் தான் செய்ய போகிறோம். என்ன பொருள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு மிஞ்சி போனால் 2 நிமிஷம் கூட ஆகாது, செஞ்சிடலாம். செஞ்சு வச்சு நம்ம காட்டில் வச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போ சோளக்காட்டு பொம்மை செய்யறதுக்கு 2 குச்சி நமக்கு தேவை. 2 குச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த குச்சி பார்த்திங்கன்னா கிராஸு, என்னென்னா கைக்கு வைக்கிறது. ஸோ இந்த குச்சி பார்த்திங்கன்னா நமக்கு நேராக நிற்க வைக்கிறது சோளக்காட்டு பொம்மையை. ஸோ 2 இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் குறி மாதிரி வச்சு கட்டிக்கிற மேலே நல்லா டைட்டாக கட்டிடுங்க. இப்போ கிராம சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் சோளக்காட்டு பொம்மையெல்லாம் கட்டியிருப்பாங்க நிறையா. ஸோ ஒரு வேளை யாராச்சும் தெரியாமல் வந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டுக்குமே அப்படிங்கிற ஒரு இதில் தான் போடுறோம். ஓகேங்களா, அப்படி கட்டி முடிச்சாச்சு. ஸோ ஒரு பேண்ட் எடுத்துக்கங்க. பேண்ட் எடுத்து சென்டரில் கட் பண்ணிடுங்க. இப்படி நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் டவுசர் கிழிஞ்சு போவேன். இப்போ ஸ்கூலில் தான் எங்கே குழந்தைங்க சீட்லேயே தான் கொண்டுருக்குறேன், விளையாடுறதில்ல. நம்மளாம் அருவாமனை பூச்சின்னு சொல்லுவாங்க. பேண்ட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போட்டு போனால் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சாமி டர்ருன்னு கிழிஞ்சிட்டே போயிடும். ஸோ இது மாதிரி அந்த குச்சியில் விட்டு எடுத்துக்கங்க. ஏன்னா அந்த குச்சி தான் நம்ம வயலில் வந்து நெட் வைக்க போகிறோம். ஸோ அதனால தான் இந்த பேண்ட் வந்து நம்ம கிழிச்சு சென்டரில் விட்டுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கயிறு கட்டுறதுக்கு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. 2 காலையும் கட்டுருக்கு. ஏன்னா நம்ம உள்ளே வந்து வைக்கப்புல்லோ இல்லை வேறு ஏதாச்சும் கழுசுலாம் போடுவோம். ஸோ அது கீழே வராமல் இருக்கிறதுக்கு அது மாதிரி ஒரு கட்டிடுவானு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கட்டுத்தாரில் கூட்டின கழுசுலுக்கு பார்த்திங்களா, அது மாடு தின்னது முதிச்சதெல்லாம் போக அந்த கழுசில் வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த கழுசில் இப்போ எடுத்துருக்குறோம். ஸோ அதை எடுத்து நம்ம உள்ளே வைக்க போகிறப்போ அந்த பேண்ட்டுக்குள்ளே நல்லா சுற்றிக்குங்க. நல்லா சுற்றி உள்ளே நல்லா துணிச்சு விட்ருங்க. ஒரு காலோட செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ அடுத்த காலுக்கு இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கழுசெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பையில் தான் போடுவோம். ஸோ அது மாதிரி போடுங்க. நீங்கள் வைக்கப்பிள்ளை எடுத்து போட்டுறாதீங்க. அப்புறம் மாட்டுக்கு தீவனம் பத்தாமல் போகுது. இந்த ஆகாவளி கழுசலுக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து உள்ள போடுங்க. இந்த கழுசல் நம்ம இன்னும் புதுசாக போருக்கு இது போட்டால் மழை தண்ணி உள்ள போகாமல் இருக்கிறதுக்கு வைக்கப்பிள்ளை போருக்கு மேலே போடுவோம். அப்படிலாம் குப்பை ஈத்து போகும். ஸோ நம்ம வந்து இப்போ பொம்மை செய்ய போகிறோம். சோளக்காட்டு பொம்மைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் அப்படி சுருட்டி வைக்கிறோம்னா அப்போ தான் டக்குன்னு உள்ளே போய்க்கும். நீங்கள் சுருட்டாமல் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா உள்ளே துணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சுருட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரோல் மாதிரி டக்குன்னு உள்ளே போய்க்கும் பேண்ட்டுக்குள்ளே. ஸோ சட்டையெல்லாம் பட்டனில் எடுத்து விட்டு அந்த 2 குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது நடுவில் விட்டுருங்க. நம்ம அந்த ப்ளஸ் குறி மாதிரி போட்டிருப்போம். ஸோ அதுக்குள்ளே கரெக்டாக கஷ்டப்பட்டு விட்டுருங்க. அந்த ப்ளஸ் குறி போட்டுருக்கோம்ல, அது 2 கை. ஸோ அந்த கைக்கு வர மாதிரி நீங்கள் சட்டையை போட்டுருங்க. கையை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கட்டிங்க. நாம் வந்து ஒரு அரைக்கை தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு அந்தளவுக்கு இருந்தால் போதும். ஸோ கட்டுறக்கு முன்னாடி லைட்டாக வைக்கப்புள்ள வச்சுக்கிறாங்க. நீங்கள் மாடு பார்க்க 2 மாடு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு நடவு போட்டிருக்கு காட்டில். ஸோ அதனால் இந்த கண்ணு பட்டு போயிடுமோ இல்லைன்னா இந்த காக்கா குருவியில் வரும். ஸோ நம்ம நடுவான சோளக்காட்டு பொம்மை வச்சுட்டோம்னா ஒரு மனுஷன் நிற்கிறா அப்படின்ட்டு அது வந்து திங்காமல் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம இது மாதிரி செட் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ இப்போ 2 கை ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சு கடைசியாக கட்டியாச்சு. வைக்கப்புள்ள எடுத்து நம்ம உள்ளே ஓட போகிறோம். ஸோ உடம்பு உருவாக்க போகிறோம். நல்லா வச்சு உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணிக்கோங்க. இந்த எவ்வளோ வைக்கப்பில் வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப வச்சு சட்டைக்கு கிழிச்சிடாதீங்க. ஸோ லெவலாக வச்சுக்கோங்க. இந்த யூனிஃபார்ம் பார்த்த மாதிரி தான் எனக்கு நிறைய பேர் தோணியிருக்கு. ஸோ இது ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். சரி குழந்தை வந்து பெருசாகிடுச்சுன்ட்டு அது 10வது துணி. ஸோ அதனால் அது கிழிஞ்சிருச்சு 3 இடத்துல. ஸோ அதனால் நம்ம சோளக்காட்டு பொம்மை செய்கிறோம். இது மாதிரி போட்டு டக் பண்ணிக்கோங்க. இப்போ டக் பண்ணால் தான் அந்த மேலே போட்ட கழுசெல்லாம் கீழே வந்தாலும் பேண்ட்டில் வந்து நிற்கும். சரி வெளியே துணி வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா விற்க இந்த உள்ளே வச்ச கழுசில் வெளியே வந்துடும்.
ஸோ வச்சு இது மாதிரி லாக் பண்ணிக்கங்க. லாக் பண்ணக்கப்புறம் துணி வச்சு கட்டிடுங்க. காற்றடிச்சா கூட மேலே தூக்காமல் இருக்கும். இதுதான் பெல்ட். ஓகே மக்களே, ஃபுல்லாக அது மாதிரி கட் பண்ணிடுங்க. இவ்வளோ சுத்தம் வேணுங்கிறது இல்லை, ஒரு 2 சுற்று 3 சுற்று போட்டால் கூட நீங்கள் போதும். டைட்டாக இருந்தால் சரி. சோளக்காட்டு பொம்மை பார்த்தீங்களா, அருமையாக வந்துருச்சா? இப்போ நம்ம அதுக்கு தளம் மட்டும் செஞ்சிடலாம். நம்ம சோளக்காட்டு பொம்மைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த சட்டி இருக்குமில்ல, சமையல் பண்ணுறது உடஞ்ச சட்டி தான். ஸோ அதை வந்து நம்ம சுண்ணாம்பு அடித்து அது கண் மூக்கு வாய் எல்லாம் உருவாக்கி வைக்க போகிறோம். ஸோ வாங்க சுண்ணாம்பு அடிச்சிடலாம் அதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சுண்ணாம்பு அடிச்சோம்ல, அந்த சட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஃபேஸ்த்தை உருவாக்க போகிறோம். ஸோ தலை வந்து நம்ம உருவாக்க போகிறப்போ, கண் போட்டுக்கிறப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர். ஸோ பேக் சைடு நம்ம இது மாதிரி போட்டுக்கிற புள்ளி வச்ச மாதிரி. எப்படி செம்மையாக இருக்குங்களா? நாம் அந்த சோளக்காட்டு பொம்மையில் மாட்டல அப்போ மாட்டி முழுசாக பார்க்கலாம், முழு உருவத்து. ஸோ இது அடுத்து பார்த்தோன்னா நம்ம சோளக்காட்டு பொம்மை வச்சோம்ல, ஸோ அதே மெத்தடில் இப்போ வந்து இது என்னென்னா பனங்கொட்டை. அந்த நொங்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நொங்குலேருந்து அந்த சேவாப்பழம் வந்ததுக்கப்புறம் முளைக்கு போடுவோம். முளைக்கு போட்டு அந்த பனங்கிழங்கு பிடுங்கினதுக்கப்புறம் இந்த கொட்டை மட்டும் இருக்குது. இந்த போடுற சைடு பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் நம்ம எங்கேயெல்லாம் முளைக்கு போடுறோமோ அது போய் கடைசியில் இந்த தொட்டி மட்டும் இருக்குது. ஸோ அதை எட்டு வந்து சுண்ணாம்புக்குள்ள நினச்சி சுற்றி கருப்பு மை இருக்குது பார்த்தீங்களா, அது வச்சோம்னா அது ஒரு டிஸ்ட் பொம்மையாட்டு இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இதில் இருந்தாலும் நம்ம பயிர்களை காப்பாற்றலாம், அதிகமாக இது சாப்பிடாமல். இது மாதிரி சுண்ணாம்பு நினச்சிங்க, கரைச்சி வச்ச சுண்ணாம்பில் நினச்சி காய வச்சுருங்க. அடுப்பு கறிக்கு பார்த்திங்களா, அந்த விறகடுப்பில் இருக்கிறோம்ல, அந்த கறி கட்டி எடுத்து நல்லா இப்படி தண்ணியில் விட்டு நல்லா கலக்கிங்க, இப்படி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த கருப்பு மை எடுத்து நம்ம சுண்ணாம்பில் வந்து அடித்தோம்ல அந்த பனங்கொட்டை, ஸோ அதில் வந்து நம்ம தொடவி வச்சிடலாம், புள்ளி வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா விழுகும், சுண்ணாம்புக்கு நல்லாவே இதாயிரும். ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை பனங்கொட்டை நீங்கள் வைக்க போகிறீங்களோ அத்தனை பனங்கொட்டை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிங்க. ஸோ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா இன்னொன்று பொட்டு முட்டி. ஆனால் பொட்டு வைக்கிறோம்ல சுண்ணாம்பு அந்த பிளாக் கலர் இல்லையா, ஸோ அதனால் பொட்டு முட்டி சொல்லுவாங்களாமா கிராம சைடில். எனக்கு இதில் புதுசு தான். ஸோ வாங்க இது எப்படி காட்டில் வண்டி நம்ம செட் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிற அடுத்தது. நான் குச்சியில் செட் பண்ணி. ஸோ இந்த பனங்கொட்டைக்கு பார்த்திங்களா, இது வந்து மேல் சைடு இது. ஸோ கீழ் சைடு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே வந்து சூப்பராக இருக்குது, கொஞ்சம் சிறுசாக. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹோல்ஸை வந்து நம்ம அந்த சின்ன குச்சியிலெல்லாம் செட் பண்ணி நம்ம காட்டில் வைக்க போகிறோம். நம்ம குழந்தைகளில் டிஸ்ட்ரிபியூட் வைப்போம்ல, அதே மாதிரி தான் நம்ம வெள்ளாமை செஞ்சுருக்கிறோம். ஸோ அதுக்கும் நம்ம குழந்தை தான். ஸோ அந்த குழந்தை நம்ம கண்டுபடாமல் பயிர் 4 மாதம் செஞ்சு நமக்கு விளைச்சல் கொண்டு வரணும், நெற்பயிர். ஸோ அதுக்கு தான் அதெல்லாம். ஸோ இது மாதிரி ஒரு குச்சி எடுத்துங்க, இந்த வாதாங்குச்சி. ஸோ இது ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் மரம் இருந்துச்சு, அதனால் உடச்ச குச்சி. ஸோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணி இது பண்ணிடலாம். நிறைய வாதுவாக இருக்கிற குச்சி எடுத்துக்கங்க. வணக்கம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த பொம்மைன்னு கேட்டிருப்பீங்க. ஏன்னா இப்போ நம்ம வீட்டு குழந்தையில இருந்துன்னா சின்னதாக மை பொட்டுலாம் இங்கே வைப்பாங்க, கண் திருஷ்டி பட்டு குழந்தை நலம் கூடாதுன்னு. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா நெற்பயிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு எதுவும் நலங்கு வராமல் நல்ல வழியாக விளைச்சல் எடுக்கணுன்னு நாங்கள் வந்து இந்த பொம்மையெல்லாம் செஞ்சு வைக்க கண்டுபிடக்கூடாது அப்படின்ட்டு நல்லா எல்லாம் வரோன்னு. ஸோ எப்படி செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி இருக்கிற காட்டில் எப்படி செமையாக இருக்குதா? ஸோ இதுக்கு வருது பொட்டு முட்டி. இப்போ பொட்டு முட்டி நம்ம காட்டில் நட்டாச்சு. ஸோ நம்ம காட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மழை வந்துச்சு, வாய்க்கால் தண்ணி வந்துச்சு. அதான் வந்தால் தான் நம்ம வயலுக்கே ஒரு அழகு வருது, ஒரு உயிர் வருது.